ஹாய்! இன்னொரு வீடியோ லெக்சர்ல நம்ம பிளாஸ்மா மெம்பரேனோட கெமிக்கல் காம்போசிஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். போன வீடியோல நம்ம பிளாஸ்மா மெம்பரேன் பத்தின ஓவர்வியூவும், அதோடைய ஃபங்ஷனும் பார்த்தோம். இப்போ நம்ம இதுக்குள்ள அடங்கி இருக்க கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு செல் இருக்கு. ஸோ அந்த ஒரு செல்லுல ஒரு மெம்பரேனோடைய ஒரு பகுதி தான் இந்த பிக்சர். ஸோ இந்த பிக்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நிறைய லிபிட் போலார் லிபிடும், ஹைட்ரோஃபிலிக், ஹைட்ரோஃபோபிக் நேச்சர் கொண்ட இந்த லிபிட் பைலேயர்ஸும், அப்புறம் நிறைய புரோட்டீன்ஸ், அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும் இந்த செயின்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த புரோட்டீன்ஸே வந்து இன்டெக்ரல் புரோட்டீன்ஸ் அதாவது இந்த லிபிட் லேயருக்குள்ள இருக்கிறதையும், அப்புறம் லிபிட் லேயர்ல இல்லாம மேலாக இருக்கிறதையும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலாக இருக்கும். இது ஒரு லிபிட் பைலேயர்ல இருக்கக்கூடிய ஒரு லிபிட் லேயர்ல உள்ளடக்கி இருக்கக்கூடிய புரோட்டீன். ஸோ அத தவிர நம்மளுக்கு இந்த கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் இது வந்து கொலஸ்ட்ரால். இதெல்லாம் இந்த லிபிட் மெம்பரேன்ல அடங்கி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இதுல ஒவ்வொன்னும் பத்தின விரிவான விளக்கம் லிபிட் உடைய விரிவாக்கம் பார்ப்போம். இந்த பிளாஸ்மா மெம்பரேன்ல இருக்கக்கூடிய லிபிட்ஸ் வந்து பாஸ்போலிபிட்ஸா இருக்கலாம். கொலஸ்ட்ரால், அப்புறம் கேலக்டோலிபிட்ஸ். கேலக்டோலிபிட்ஸ், கிளைகோலிபிட்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த கிளைகோலிபிட்ஸ்ன்றது வேற ஒண்ணும் இல்ல. கார்போஹைட்ரேட்டும், லிபிடும் சேர்ந்து இருக்கிறது தான் கேலக்டோலிபிட்ஸ். ஸோ இந்த 3 விதமாவும் பார்க்கலாம். இப்போ பாஸ்போலிபிட்ஸ்லயே 2 விதம் இருக்கு. அதாவது பாஸ்போகிளிசரைட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்பிங்கோமைலின். பாஸ்பேட் குரூப் அடங்கி இருந்தா அது பாஸ்போகிளிசரைட். ஸ்பிங்கோஸ் அடங்கி இருந்தா அது ஸ்பிங்கோமைலின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இப்போ லிபிடோட ஸ்ட்ரக்சர். இதுதான் லிபிடோட ஹெட் போலார் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுல உங்களுக்கு இந்த இடத்த தான் பாஸ்பேட் குரூப் அடங்கியிருக்கு. இதுதான் ஃபேட்டி ஆசிட் குரூப். இந்த 2 ஃபேட்டி ஆசிட் குரூப் வந்துட்டு உள்ளடங்கி இருக்கக்கூடியது. பிளாஸ்மா மெம்பரேனுக்கு உள்ள அடங்கி இருக்கக்கூடியது. இந்த பாஸ்போகிளிசரைட்ஸே பாஸ்போடிடைல் செரைன், பாஸ்போடிடைல் ஈத்தனால் அமைன், அப்புறம் பாஸ்போடிடைல் கோலைன், பாஸ்போடிடைல் இனோசிட்டைன். இந்த மாதிரி பிரிக்கலாம் நம்ம. இப்போ கிளைகோலிபிட்ஸ் அப்படின்னா கிளைகோசைல் செரிப்ரோசைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மெயினான பிளாஸ்மா பாஸ்போலிபிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். பாஸ்போலிபிட்ஸ்னா அது வந்து ஏசிமெட்ரிக்கலா இருக்கும். எலாங்கேட்டட் மாலிக்யூல்ஸா இருக்கும். ஆம்பிபேத்தட்டிக்னா உங்களுக்கு தண்ணி ஹைட்ரோஃபிலிக்கா இருக்கும், ஹைட்ரோஃபோபிக்காவும் இருக்கும். இந்த 2 நேச்சரும் கொண்டது தான் இந்த பாஸ்போலிபிட்ஸ். இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மாலிக்யூலும் ஹைட்ரோஃபிலிக்கா இருக்கும். அதாவது வாட்டர் லவ்விங் நேச்சரா இருக்கும். ஸோ இந்த வாட்டர் லவ்விங் நேச்சர் கூடிய இந்த ஹெட் பகுதி வந்து ரவுண்ட் ஹெட்டட் எண்டா கோலைன் பாஸ்பேட் உடையதா இருக்கும். இங்கே சொன்னோம் இல்லைங்களா பாஸ்பேட். இதுல கோலைனும் அடங்கியிருந்தா பாஸ்பேட்டிடைல் கோலைன் ஆர் கோலைன் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லலாம். கீழே இருக்கக்கூடிய இந்த டெயில் பகுதி தான் ஹைட்ரோஃபிலிக் நேச்சர் கொண்டது. ஸோ இந்த ஹைட்ரோஃபிலிக் நேச்சர் வந்து வாட்டர் ஹேட்டிங் ஆர் லிப்போஃபிலிக் அப்படின்னு சொல்லலாம். இது நான் போலார் எண்ட். போலார் அதாவது எட்ஜில் இருக்கக்கூடிய எண்ட் இல்ல, இந்த லிபிட் பைலேயருக்கு உள்ள இருக்கக்கூடிய எண்ட். ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா பாஸ்போலிபிட்ஸ். ஸோ 2 பைலேயர் பாஸ்போலிபிட்ஸ்ல இதுதான் ஹைட்ரோஃபிலிக் நேச்சர், ஹைட்ரோஃபோபிக் நேச்சர். மேல இருக்கக்கூடியது ஹைட்ரோஃபிலிக் நேச்சர். ஸோ இதில் அடங்கி இருக்கிறது இந்த 2 ஃபேட்டி ஆசிட். அந்த ஃபேட்டி ஆசிட் ரெண்டுமே இந்த கெமிக்கலா COOH குரூப்போட கார்பாக்சில் குரூப்போடைய ஜாயிண்டா இருக்கும். கிளிசரைல் பேக்போன் கூட. இந்த நடுவில் இருக்கக்கூடியது கிளிசரைல். இது வந்து இந்த லிபிட் டெம்பரேச்சர்ல நம்மளுக்கு இந்த பாஸ்போலிபிட் ஃபேட்டி ஆசிட் செயினோடைய மூவ்மெண்ட் இருக்கிறதுனால இது ஃபேட்டி ஆசிட் கூட சேர்ந்து ஆக்டிவா நம்மளுக்கு இந்த பெர்மியபிலிட்டி ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த கொலஸ்ட்ரால். இந்த ஃபேட்டி ஆசிட் செயின் கூட சேர்ந்து உங்களுக்கு இது வந்து பெர்மியபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணக்கூடியது. அப்பதான் ஈஸியா செல்லுக்குள்ள வந்து ஈஸியான மற்ற அந்த பொருட்கள் உள்ளேயும் வெளியும் டிரான்ஸ்ஃபர் ஆகாம பார்த்துக்கும். அதே லோ டெம்பரேச்சர்ல இருந்தா நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு தேங்காய் எண்ணெய் ஆகட்டும், இல்ல பாம் ஆயில் ஆகட்டும், நார்மலா இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட இப்போ 35ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் விட இப்போ வின்டர் சீசன்ல பார்த்தோம்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி தான் இந்த கொலஸ்ட்ராலும் செல் மெம்பரேன்ல இருந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி செமி லிக்விட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஃப்ளூயிடிட்டி நேச்சர் கம்மியாகும். அது லோ டெம்பரேச்சர்ல பார்க்க முடியும். ஸோ அப்போ நம்மளுக்கு உள்ள வெளியே போகக்கூடிய இந்த ஃப்ளூயிட் வந்து ஜாஸ்தியா இருக்க முடியும். பெர்மியபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். அதே ஹை டெம்பரேச்சர்ல கம்மியா இருக்கும். ஸோ இந்த இன்டர்ஃபியர் ஆகிற இன்டராக்ஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிடும் கொலஸ்ட்ராலும் தான் இந்த மெம்பரேனை வந்து ஃப்ரீஸ் ஆக விடாம பார்த்துக்கிறது. ஸோ இந்த கொலஸ்ட்ராலோடைய டெம்பரேச்சர் அதாவது அது ஃப்ளூயிடிட்டி இந்த செல் மெம்பரனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சில ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோமோ விஸ்கஸ் அடாப்டேஷன் கொண்டது. எப்படி அப்படின்னா இந்த கொலஸ்ட்ரால் ஈவன் அட் லோ டெம்பரேச்சர் சில பாக்டீரியாக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு பாக்டீரியால இந்த ஈவன் கோல்டு டெம்பரேச்சர்ல கூட அதனால அந்த கொலஸ்ட்ராலை அதுக்கு ஏற்ற மாதிரி வார்ம்னஸ் அதோட பாடியிலேருந்து கொடுத்து ஃப்ளூயிடிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும். அதை தான் ஹோமோ விஸ்கஸ் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்டியோலிபின் அதாவது டைபாஸ்பாட்டிடைல் கிளிசரால். இதுவும் வந்து மைட்டோகாண்ட்ரியா உள்ள இருக்கக்கூடிய இன்னர் மெம்பரேனுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டது. ஸோ மைட்டோகாண்ட்ரியோட இன்னர் மெம்பரேன்ல தான் இந்த கார்டியோலிபின் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் லிபிட் ராஃப்ட். லிபிட் ராஃப்ட்னா ஒன்றும் இல்லைங்க. இந்த லிபிட் அதாவது இந்த செல் மெம்பரேன்ல இப்போ இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேன்ல இப்போ இந்த பகுதியில் பார்த்தோம்னா நம்ம வேற ரொம்ப இந்த புரோட்டீனோ லிபிட்குள்ள வந்து புரோட்டீனோ கார்போஹைட்ரேட்டோ கொலஸ்ட்ராலோ எதுவும் ரொம்ப பார்க்க முடியாது. ஸோ இது வந்து இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் பண்றோம் ஒரு டிட்டர்ஜென்ட் ஒரு
போலார் ஏஜென்ட்ஸ் போடுறோம் அப்படின்னா ஈஸியாக டிசால்வ் ஆகக்கூடிய. பட் இதே வந்து இந்த பகுதி இருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் லிபிட் ராஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதில் எல்லாமே அடங்கியிருக்கு. புரோட்டீன், கார்போஹைட்ரேட், அப்புறம் ஃபேட், இதெல்லாமே கொண்டது தான் இந்த பகுதி. ஸோ இந்த பகுதி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிளாக இருக்கும். இந்த நேச்சர் வந்து பிளாஸ்மா மெம்பரனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதோடைய ஸ்டெபிலிட்டி காப்பாற்றுறதுக்கு. அதுதான் நம்ம லிபிட் ராஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. புரோட்டீன். ஸோ இந்த பிளாஸ்மா மெம்பரேன்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டீன் என்னென்ன மாதிரி டைப்ஸ்ல இருக்கும் அப்படின்னா, பெரிபெரல் புரோட்டீன்ஸா இருக்கும். இப்போ இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா பெரிபெரல் புரோட்டீன். ஸோ இந்த புரோட்டீன், அப்புறம் இங்க மேலாக இருக்கக்கூடிய இந்த புரோட்டீன், அதாவது ஒரு புரோட்டீனோட சேர்ந்து இன்டெக்ரல் புரோட்டீனோட சேர்ந்து அட்டாச் ஆயிருக்கிறது தான் பெரிபெரல் புரோட்டீன். அது மட்டும் இல்லாம இந்த லிபிட் ஓட போலார் எண்டுல மட்டும் அடங்கி இருந்தா, அதுவும் வந்து பெரிபெரல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இன்டைரக்ட்டாவோ இல்ல டைரக்ட்டாவோ அட்டாச் ஆயிருக்கிறது. இந்த போலார் ஹெட் கூட அட்டாச் ஆயிருக்கிறதோ அல்லது இன்டெக்ரல் புரோட்டீன் கூட அட்டாச். இந்த மாதிரியான புரோட்டீன், பெரிபெரல் புரோட்டீன் வந்து நம்மளுக்கு லூஸா பைண்ட் ஆயிருக்கும் சர்ஃபேஸ்ல. அதனால அத போலார் ரியேஜென்ட் குடுக்கும்போது ஈஸியா டிசால்வ் ஆகக்கூடியது, ஈஸியா கடந்து வெளியில வரக்கூடியது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பெரிபெரல் புரோட்டீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சில ஹார்மோன்ஸ்களும், என்சைம்களும். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து லிபிட் ஆங்கர்ட் புரோட்டீன். அதாவது லிபிட் மெம்பரேன்க்கு ஓட அட்டாச் ஆயிருக்கக்கூடியது. இப்ப இந்த இது பார்த்தீங்கன்னா, லிபிட் ஆங்கர் புரோட்டீன்னு சொல்லலாம். அதாவது ஃபுல்லா இன்டெக்ரல் புரோட்டீனா இல்லாம, ஸோ இந்த பாஸ்போலிபிடல் புரோட்டீன் மாரி வெளிய இல்லாம, கொஞ்சம் ஹைட்ரோஃபோபிக்கலி இன்சர்ட்டட் இன்சைட். அதாவது பாதி உள்ள இந்த ஹைட்ரோஃபோபிக் லிபிட்குள்ள இன்சர்ட் ஆயி பார்க்க முடியும். ஸோ ஆங்கர் ஆயிருக்கும். அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஜி புரோட்டீன்கள் போல புரோட்டீன்கள் வந்து இந்த லிபிட் ஆங்கர் புரோட்டீன்கள்ல ஒண்ணு. அடுத்தது இன்டெக்ரல் புரோட்டீன். அதாவது இன்ட்ரின்சிக் புரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது டிரான்ஸ் மெம்பரேன் புரோட்டீன் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த புரோட்டீன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்டெக்ரல் புரோட்டீன். ஸோ இதுவும் இன்டெக்ரல் புரோட்டீன். ஸோ இது லிபிட் பைலேயருக்கு உள்ள புகுந்து சைட்டோபிளாசமையும் வெளியில இருக்க எக்ஸ்ட்ரா மேட்ரிக்ஸையும் சேர்த்து இணைக்கிறது. ஸோ இதுதான் வந்து மெயினான புரோட்டீன் சேனல்களாகவும், அயன் சேனல்களாகவும் வந்து ஆக்டிவா இருக்கக்கூடியது. இந்த புரோட்டீன் வந்து லிபிட் பைலேயருக்குள்ள பார்ஷியலா இல்ல ஹோலாவும் உள்ள புகுந்து இருக்கக்கூடியது. இந்த போலார் ஹெச் இந்த இன்டெக்ரல் புரோட்டீன் இந்த போலார் ரியேஜென்ட் மாதிரியான ரியேஜென்ட்ஸ்னால ஈஸியா வெளிய எடுக்க முடியாததுனால, டிட்டர்ஜென்ட்ஸ் போல ரியேஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் செப்பரேட் பண்ண முடியும். இந்த பிளாஸ்மா மெம்பரேன்ல இருந்து. இந்த ஹைட்ரோபோபிக் டொமைன் கொண்ட இந்த புரோட்டீன் ஒண்ணு இல்லன்னா மல்டிபிள் காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா ஷீட் கொண்டது. அதாவது ஆல்ஃபா ஹெலிக்ஸ்னா நம்மளுக்கு இந்த ஹெலிகல் ஸ்ட்ரக்சரோடைய, அப்புறம் பீட்டா ஷீட் கொண்ட இந்த புரோட்டீன்களால உருவானது தான் இந்த இன்டெக்ரல் புரோட்டீன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இந்த இன்டெக்ரல் புரோட்டீன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அயான் சேனல்ஸ், புரோட்டான் பம்ப்ஸ், ஜி புரோட்டீன் கப்பிள் ரிசெப்டர், அப்புறம் ரெட் பிளட் செல்ஸ்ல இருக்கக்கூடிய கிளைகோபோரின் அண்ட் பேண்ட் 3. இது இதனுடைய ஹெல்ப்னால தான் அயான்ஸ் உள்ளேயும் வெளியவும், அப்புறம் ஆக்வாபோரின் போல சேனல்கள் மூலியமா சொல்யூட் உள்ளேயும் வெளியும் பரிமாறப்படுது. அடுத்தது ஃபங்க்ஷன் மெம்பரனோட பேக் போனா ஆக்டிவா ரோல் பிளே பண்ணுது. அதாவது எலாஸ்டிசிட்டியும் மெக்கானிக்கல் ஸ்டெபிலிட்டியும் கொண்டதா இருக்கு இந்த புரோட்டீன். இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து கேட்டலிட்டிக் புரோட்டீனா ஆக்ட் பண்ணுது. என்சைம்ஸும் ஒரு வகையான புரோட்டீன்ஸ் தான். ஸோ இந்த வெளியில இருக்கக்கூடிய பெரிபெரல் புரோட்டீன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்து என்சைம்ஸ்ன்னு பார்த்தோம் நம்ம. இந்த என்சைம்ஸ் வந்து ரியாக்ஷன்ஸ் இப்போ உள்ளேயும் வெளியவும் நடக்கக்கூடிய செல்லுக்கு நடக்க வேண்டிய ரியாக்ஷன்ஸ நடத்தக்கூடிய ஒண்ணா இருக்கு இந்த என்சைம்ஸ். ஸோ இந்த பிளாஸ்மா மெம்பரேன்ல பார்த்தோம் அப்படின்னா, மோர் தென் 30 என்சைம்ஸ் நம்மளால பார்க்க முடியும். அத வந்து ஐசோலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து காமனா இருக்கக்கூடிய சில என்சைம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5 நியூக்ளியோட்டிடேஸ், அதாவது மெக்னீசியம் ஏடிபிஏஸ், அப்புறம் சோடியம் பொட்டாசியம் ஆக்டிவேட்டட் எம்ஜி ஏடிபிஏஸ், ஆல்கலைன் பாஸ்பேட்ஸ், அடினைல் சைக்ளேஸ், ஆசிட் பாஸ்போ மோனோ எஸ்டரேஸ், அப்புறம் ஆர்என்ஏஸ் போல என்சைம்கள் தான். இந்த என்சைம்கள்லாம் செல்லுடைய ஆக்டிவிட்டிக்கு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. ஸோ இது தவிர புரோட்டீன்கள்ல கேரியர் புரோட்டீன்ஸா இருக்கக்கூடிய சில புரோட்டீன் சேனல் ஹோமியேஸா இருக்கும். புரோட்டீனை வெளியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய புரோட்டீன் சேனல்ஸ் ஆகவும், அப்புறம் மாலிகூல்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதாகவும் செல்லுக்கு எப்பெல்லாம் அயான்ஸ் தேவையா இருக்கும் அப்போ அது பரிமாறக்கூடிய சேனல்கள்ல ஒன்று தான் இந்த சோடியம் பொட்டாசியம் ஆக்டிவேட்டட் எம்ஜி ஏடிபிஎஸ் சேனல். இது வந்து அயான்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கு. அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா செல் ரெகக்னிஷன். இந்த புரோட்டீனோட அட்டாச் ஆயிருக்கிற இந்த கார்போஹைட்ரேட் இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த புரோட்டீனோட அட்டாச் ஆயிருக்கிறது இந்த கார்போஹைட்ரேட். ஸோ இந்த அட்டாச் ஆயிருக்க கார்போஹைட்ரேட் கிளைகோப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளைகோப்ரோட்டீன் செல் மெம்பரன்ல இருக்கிறதோட தான் நம்மளுக்கு இந்த செல்லோடைய ஓன் டைப்பா இல்ல இந்த ஒரு செல் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸா அப்படின்னு பிரிக்கக்கூடிய ஒரு நேச்சர் கொண்டது. ஸோ இதுல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வழியா எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ்ல இருந்து எடுத்த செல்களை ஒன்னா சேர்த்து கல்ச்சர் மீடியம்ல போடும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது இந்த செல்கள் பிரியறத, அதாவது மூவ் ஆகி பிரியறத பார்க்க முடியுது. ஸோ ஃபைனலா அந்த குரூப்ஸ் ஒவ்வொரு செல் டைப்ஸ்ல இருந்து எடுத்துக்கக்கூடிய செல்கள் வந்து மூவ் ஆகி அதனுடைய செல்களோட குரூப்பா ஃபார்ம் ஆகிறத பார்க்க முடியுது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பிளட் குரூப்பிங், பிளட் செல்ஸும், அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் நடக்கப்படும்போது ரிஜெக்ட் ஆகக்கூடிய இந்த செல்களும் தான். அடுத்த ஃபங்க்ஷன் பிளே பண்ணக்கூடியது செல் ரிசெப்டர்ஸா. செல் ரிசெப்டர்ஸ் மோஸ்டா ஹார்மோனை ரிசீவ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த கிளைகோப்ரோட்டீன் வந்து இதுக்கு செல் ரிசெப்டர்ஸா ஹெல்ப் பண்ணுது. அப்போ இந்த
ஃபார் எக்ஸாம்பிள் ரிசெப்டர்ஸ் பைண்ட் டு அட்ரினலின் ஹார்மோன். இப்போ அட்ரினலின் ஹார்மோன் பைண்ட் ஆகக்கூடிய இந்த செல் ரிசெப்டர் செல்லுக்குள்ள ஆக்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணி இப்போ நியூக்ளியஸ்க்குள்ள அதுக்கான ப்ரோட்டீனை மேக் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனை ப்ளே பண்ணுது. அடுத்தது நம்ம இந்த செல் மெம்பரேனோட காம்போசிஷன்ல பார்க்கக்கூடியது கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்தோம். இதே புரோட்டீன்ல இந்த கார்போஹைட்ரேட் அட்டாச் ஆயிருந்தா கிளைகோ புரோட்டீனும், இதே டைரக்டா லிபிட் மெம்பரேன்ல இந்த கார்போஹைட்ரேட் அட்டாச் ஆயிருந்தா இதை கிளைகோ லிபிட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு. இந்த கார்போஹைட்ரேட் என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னா ஹெக்ஸோஸ், ஃபியூகோஸ், சயாலிக் ஆசிட், என் அசிட்டைல் குளுக்கோஸ் அமைனோ ஆசிடா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சில அந்த கிளைகோ புரோட்டீன்கள் இந்த ஆசிட்கள்லாம் நிறைய ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ல ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்றதா இல்ல ரிசெப்டர் ரிசீவ்ஸ் பண்றதா இருக்கலாம். ஸோ இது பிலோ 5% இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட் பிளாஸ்மா மெம்பரேன்ல 5%க்கும் கம்மியாக தான் இருக்கு. பட் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இந்த கார்போஹைட்ரேட் செல் டு செல் ரெகக்னிஷன் இப்பதான் நம்ம பார்த்தோம் முன்னாடி. ஸோ எக்ஸாம்பிள் வைரஸ்ல இந்த செல் டு செல் ரெகக்னிஷன் நடக்குது. தே ஆர் மோஸ்ட்லி ஒலிகோசாக்கரைட்ஸ். ஒலிகோசாக்கரைட்ஸ்னா ஒரே டைப்பான மோனோசாக்கரைட்ஸ் ஒரு 8 to 10 மோனோசாக்கரைட்ஸ் கொண்டது தான் இந்த ஒலிகோசாக்கரைட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ்ல ஒன்று இல்லையா. ஸோ ரொம்ப அதிகமாக இல்லை, நம்மளுக்கு 8 to 10 ஒரு கம்மியான ஒலிகோசாக்கரைட்ஸ் கொண்டது. இது புரோட்டீனோட அட்டாச் ஆயிருந்த கிளைகோ புரோட்டீனும் லிபிடோட அட்டாச் ஆயிருந்த கிளைகோ லிபிட்னும் பார்த்தோம் இப்போ தான். ஸோ கிளைகோ லிபிடா இருந்தால் அது செரிப்ரோசைட்ஸ் ஆர் கேங்லியோசைட்ஸாக இருக்கும். இது தவிர இந்த கார்போஹைட்ரேட் கிளைகோ கேலிக்ஸா ரோல் ப்ளே பண்ணுது. கிளைகோ கேலிக்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு செல் இருக்கு அப்படின்னா அந்த செல்லுக்கு மேல ஒரு கோட்டிங்கா இருக்கக்கூடியதான் இந்த கிளைகோ கேலிக்ஸ். கார்போஹைட்ரேட் டென்சிட்டி அதிகமாக கொண்ட இந்த கிளைகோ கேலிக்ஸ் இந்த பாக்டீரியா போல ஆர்கானிசம்ல ஒரு ப்ரொடக்டிவ் லேயரா மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அதை தவிர மைக்ரோ விலையிலலாம் நம்மளுக்கு மேலாக இந்த கிளைகோ கேலிக்ஸ் அடங்கி இருக்கிறத பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.